இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் 3வது வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வான்? யார் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற இந்த கேள்விக்கு பதிலாக அடுத்த வசனத்தில் கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் கிடைக்கும்? யார் பரலோகத்துக்கு செல்ல முடியும்? நாம் அனைவரும் நம்முடைய கிரியைகளினாலே நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஏன்னா நாம் அனைவரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம். பாவம் மன்னிக்கப்பட்டால் ஒழிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே, நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவமற கழுவப்பட்டால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. தேவனே வந்து நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல முடியும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிந்தனை, செயல்கள், நோக்கங்கள், நம்முடைய பேச்சு இவை யாவற்றிலும் பாவம் இல்லாதபடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ அப்படிப்பட்ட மக்களுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட நம்ம பரிசுத்த ஸ்தலத்திலே தங்கி இருக்க முடியும். கைகளில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், தன்னுடைய ஆத்துமாவை மாயைக்கு, பொய்யுக்கு, தேவன் அல்லாதவைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மற்ற உலக பொருளுக்கோ மனிதருக்கோ கொடுக்காதபடி, பொய்யாய் ஆணையிடாதபடி, பொய் பேசாதபடி இருக்கிற மனிதர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். நீதியாய் நடந்து உண்மையானவைகளை பேசி தீமை செய்வதனால வருகிற ஆதாயத்தை வெறுத்து லஞ்சம் வாங்காதபடி தன்னுடைய கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனை கேளாதபடி தன்னுடைய செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவனே உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அப்படிப்பட்ட மனிதன் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படி எங்களுடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் அற எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவனே, எங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயத்தை அறிந்து கொள்ளும், சோதித்து எங்களுடைய சிந்தனைகளை அறிந்துக்கங்க. வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தி செல்லும்படிக்காக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கும் கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படிக்காக, உம்முடைய ஆவியினாலே எங்களை வழிநடத்தி செல்லும்படிக்காக, உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.